Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட சென்னை பூங்கா ரயில் நிலையம் பிரதமர் நரேந்திர மோடியால் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட 561 ரயில் நிலையங்கள் ரயில் பயணிகளின் பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய நிலையில் மேலும் 75 ரயில் நிலையங்கள் திறக்கப்பட இருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக தற்போது நாம் இருக்கக்கூடிய பூங்கா ரயில் நிலையம் சென்னையின் மிக முக்கிய ஒரு ரயில் நிலையமாக விளங்குகிறது. 14.79 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட இந்த ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக திறந்து வைக்க இருக்கிறார். சென்னை சென்ட்ரல் நிலையம், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ரிப்பன் பில்டிங், அதே போல மெட்ரோ ரயில் நிலையம் என சென்னையினுடைய புதிதாக வரக்கூடியவர்கள் மற்றும் புறநகர் சென்னைக்கு செல்லக்கூடியவர்கள் என நாளொன்றுக்கு 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தக்கூடிய வகையில்தான் இந்த பூங்கா ரயில் நிலையம் அமைந்திருக்கிறது. மேலும் இந்த பூங்கா ரயில் நிலையத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு எளிதாக பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையில்தான் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மறுசீரமைப்பு என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. ரயில் நிலையத்திற்கு உள்ளே வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கான பூங்காவினுடைய பெரிய நுழைவு வாயில், அதே போல வரக்கூடியவர்களுக்கான அந்த புரிதல் ஏற்பட வேண்டும், பயணம் எளிதாக அமையக்கூடிய வகையிலும் மின்னணு பலகை என்பதும் அவர்கள் வழித்தடங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் அதில் ஒளிபரப்பு என்பதும் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது நடைமேடைகளை எளிதாக கடப்பதற்காகவும் லிஃப்ட் வசதி என்பதும் புதிதாக 2 லிஃப்ட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சியை போலவே தொடர்ச்சியாக ஒவ்வொரு நடைமேடையிலும் இருக்கக்கூடிய பல்வேறு புதுப்பிக்கப்பட்ட போர்டுகள் என்பதும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக ரயில்கள் எங்கு இருக்கிறது, எப்போது வரும், எந்த நேரத்தில் வரும் என்பதை எளிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. மேலும் ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய குழந்தைகள் முதற்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே வண்ண சுவர்கள் என்பதும் இங்கு வரையப்பட்டு இருப்பது ரயில் பயணிகளை கவரக்கூடிய வகையில் இருப்பதாக தெரிவித்து இருக்கின்றனர். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட சென்னை பூங்கா ரயில் நிலையத்தில் மேலும் வேளச்சேரி பறக்கும் ரயில் நிலையத்தையும் இணைக்கக்கூடிய நடைபாதை மேம்பாலம் என்பதும் தொடர்ச்சியாக அதனுடைய வேலை என்பதும் சிறப்பாக முடிவடைந்திருப்பதாக ரயில் பயணிகள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கின்றனர். பூங்கா ரயில் நிலையத்திலிருந்து வெளியே செல்பவர்களும் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கான அந்த நடைமேடை என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வெளியே சென்று ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள், சென்னை சென்ட்ரல் டாக்டர் எம்ஜிஆர் ரயில் நிலையத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அனைவருக்கும் எளிதாக தங்களுடைய பயணத்தை மேற்கொள்வதற்காகவும் அந்த நடைபாதை மேம்பாலங்கள் என்பதும் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட புகழ்பெற்ற பூங்கா ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.